ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரட் எக் ரைஸ் 10 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டை துருவிட்டு சேர்த்திக்கோங்க. நீங்கள் வெளுதாக கூட சேர்த்திக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேரட்டை துருவிட்டு சேர்த்திக்கோங்க. கேரட்டை சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு சைடில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு உடனே கலந்துடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிற பீஸெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சாதம் உடஞ்சிடாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கேரட் எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சமே இல்லாமல் சாப்பிட்டு வருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.